குட் மார்னிங் ப்ரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்போ மணி 4:30 ஆகுது காலையில். இந்த மாதிரி டைம்க்கெலாம் நான் யூஸ்வலாக எழுந்திருக்கிற நபரே கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து காலையிலே எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப நாள் ஹாஸ்டலில் இருந்தேன். ஆனால் என்னால் அப்படி 4 மணிக்கு அப்படிலாம் எழுந்துக்க முடியாது. ஏன்னா நான் நைட்டு 12 வரைக்கும் அப்படி முடிச்சிருப்பேன். காலையில் 7:30 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாறிட்டு இருந்தது. அப்புறம் ஸ்லோவாக இப்போ கர்த்தருடைய வேலையை செய்ய செய்ய நான் கர்த்தர் சொல்கிற டைமில் நான் எழுந்து இது மாதிரி வேலைகளை செய்ய முடியுது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே நான் வேலூர் சபையில் எல்டராக இருக்கிறேன். இருந்தால் கூட நாங்கள் வளர்ந்த சபைகளை அங்கேயும் நான் போயிட்டு வருவேன். உதாரணத்துக்கு திருவண்ணாமலை, கோயம்புத்தூர் அப்படின்னு அங்கேயும் நான் போயிட்டு வருவேன். ஏன்னா சபைங்கிறது ஒன்று தான், நீங்கள் தனியாக இயங்க முடியாது. இதை நான் கற்றுக்கொண்ட பாடம். ரெண்டாவது பாடம் என்னென்னா எங்களுடைய போதகர் அங்கே சிறிய ஒரு சர்ச்சு தான், ஜெப வீட்டை தான் அங்கே வச்சுருந்தார். அதை பற்றி ரொம்ப பெருமையாகவும் சொல்வார். ஏன் நான் இந்த மாதிரி ஒரு சிறிய கட்டடத்தை நான் ஆலயமாக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு அடிக்கடி சொல்வார். ஏன்னா நிறைய பேர் புதுசாக ஊழியத்துக்கு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல சர்ச்சு, வீடு, கார் இது 3ஐயும் ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சபை, பிரசங்கம் அந்த மாதிரி போதே ஒழிய ஒரு ஆத்மாவை அவங்க ரட்சித்தாங்க அப்படின்னு சொல்லவே முடியறது இல்லை. ஸோ தே திங்க் சர்ச் மீன்ஸ் பிரிக் அண்ட் மோர்டார். ஸோ இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்வார். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் அங்கே விசிட் பண்ணும் போது பெரிய அளவில் ஒரு 5 கோடி பெருமானம் உள்ள பெரிய ஸ்ட்ரக்சர் அங்கே, அதாவது பாஸ்டர்ஸ் குவார்ட்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் குவார்ட்டர்ஸுன்ற மாதிரி ஒரு ஹால், இன்னும் ஒரு பெரிய சர்ச், இவ்வளோ பெரிய பில்டிங் அங்கே இருக்குது. அது அப்போது கர்த்தருடைய திட்டங்கள் மாறிடுச்சா அப்படின்ற மாதிரி நான் கூட நினச்சேன். அப்படி என்ன பாஸ்டர் அதை ஒரு பர்டிகுலராக சொல்வார். இப்போ ஏன் இப்படி மாறிட்டார் அப்படின்னு நான் கேட்டபோது, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் படிக்கும் போது அங்கே அதுமாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியோ இல்லை அதுமாரி தண்ணீர் வசதி இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இல்லை. அதனால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அது ஒரு ரீசன். ரெண்டாவது என்ன ஒருத்தர் கொஸ்டின் பண்ணாங்க, பரலோகத்தில் நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குது அப்படின்ட்டு வசனம் இருக்குது. இப்போ பரலோகம் நிரம்பிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், பூலோகத்தையே பரலோகமாக மாற்றிட வேண்டியதுதான் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லும்போது நான் ஸ்கூலில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்பயும் நான் இந்தமாரி அந்த சபைக்கு நான் போய் பார்க்கும்போது, இந்த பொண்ணு ஏன் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கவலையோடு என்னை பார்க்கறத நான் பார்த்தேன். வேறு நோக்கங்களோட நம்ம வரதா, அல்டீரியர் மோட்டிவ்ஸ் அது மாதிரி நம்ம வரதா அவங்க நினச்சி வருந்துறாங்க அங்கே இருக்க எல்டர்ஸ். ஆனால் நான் இதுமாரி எல்லாம் சபைங்கிறது ஒன்று தான். அது என்னுடைய விசுவாசம். ஒரே ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறாரு. அது அங்கே பார்க்கும்போது இங்கே எல்டர்னால் நான் அங்கேயும் எல்டர் தான். அதனால் மற்ற ஆத்மாக்களுக்காக நான் ஜெபிப்பேன். என் கூட உட்கார்றவங்க அருகில் இருப்பவங்களும் அபிஷேகத்தை பெறுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு எனக்கு இருக்குது. அதுபோல் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய சிந்தனைகள்
அதாவது இந்த மாதிரி ஒரு புடவையைத்தான் நானும் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போல்லாம் இதில் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லி அந்த மாதிரி சிலருடைய சிந்தனை இருக்குது. அதுமாரி நம்முடைய தேவாலயத்துக்கு போகும்போது நம்ம கர்த்தரை தேடியும் கர்த்தருடைய ஞானங்களை தேடியும் போனாக்கா நம்ம தேடினால் அவர் நம்மளுக்கு தென்படுவார். ஆனால் நம்ம அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மளை விட்டுடுவார். அதுபோல் பக்கத்தில் இருக்கவங்க புடவை என்ன